ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம். என்னென்னா, இந்த பிக் பாஸ் வந்துட்டு ஐஸ்கிரீம் டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. பயங்கரமான டாஸ்க்கு. இதில் யார் யார் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் நம்ம ஈஸியாக அனுப்பி பண்ணிடலாம். சாண்ட்ரா பிரஜன் கொடுப்பாங்க. பிரஜன் சாண்ட்ரா கொடுத்தா வந்துட்டு விக்ரம் ஏதாவது சொல்லுவார், அதனால் அவர் திவ்யாவுக்கு தான் கொடுப்பாரு. சரிங்களா? சுபிக்ஷா வந்து விக்ரம் தான் கொடுப்பாங்க. எல்லாம் தெரியும். அமித் வந்துட்டு சண்டை போடாமல் வந்தால் விஜய் பார்வதி கொடுத்துருப்பாரு. அங்கே ஒரு பிரச்சனை வந்தோன்னா அவர் வந்துட்டு யாரை பார்க்கலான்னு போது வியானா கொடுப்பாரு. வியானா இவர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். கமருதீன் யார் கொடுப்பாரு, விஜய் பார்வதி யார் கொடுப்பாங்கன்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமருதீன் அரோராவும் வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க விஜய் பார்வதியை. ஆனால் விஜய் பார்வதி யார் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சூப்பராக வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ண பர்சன் யார் தெரியுங்களா? சபரி. ஏன் சபரினா, கமருதீன் வர காலத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சபரிக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு விஷயத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்களாம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சபரி வந்து செஞ்சு கொடுத்தா தான் அந்த ஆம்லெட்டை சாப்பிடுவேன், சபரி ஐ லவ் யூ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இவங்க அடித்து தூரம் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பொம்மை டாஸ்கில் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதோடு வந்துட்டு அப்படியே கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தை இங்கே நினைவு கூர்ந்து இந்த சொல்லி, ஆனால் பாதி மனசாக தான் பேசுனாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பாதி மனசாக தான் பேசுனாங்க. பாதி மனசாக பேசி அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ அதே மாதிரி அவன் வந்துட்டு ஜென்யூனாக வந்து அந்த இதுக்கு வந்து சாரி கேட்டான் என்கிட்ட வந்துட்டு. அப்படியே சொல்லும்போது இவருக்கே மூஞ்சி மாறுது, எச்சு முழுங்குறாரு. அந்த மாதிரி நம்ம ஜென்யூனாக பண்ணலையே, ஏன்னா இவ இல்லாத நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இவளை பற்றி பேசிகிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே கண்டிப்பாக தோணிருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே சூப்பராக சொன்னாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் வடவடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இவ சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு தகுதியே இல்லைன்ட்டு. கடைசியில் என்ன தினம் போனார், அவங்களுக்கே ஊட்டி விட்டார். அவளோட உண்மையான விஷயமே அவளோட ஸ்ட்ரென்த்தே செல்ஃப் லவ் தான். அதனால் இந்த ஐஸ்கிரீமை நான் உனக்கே கொடுக்குறேன், நீ வான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. செம்ம ஷாக் ஆச்சு. எனக்குலாம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்கலங்கிற மாதிரி ஆகிடுச்சு. நீயாவது கொடுத்தி சந்தோஷம்டா சாமின்னு. ஆனால் அந்த பொண்ணு ஒரே கலர் ரெண்டு பாங்க. ஏன்னா கமருதீன் மூஞ்சி அங்கே செத்து போச்சு. நீ மட்டும் வேறு யாருக்கெல்லாம் கொடுப்பா, இந்த அம்மா உன்னை கூப்பிட்டு கமருதீன் வாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுப்பாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிற. நானும் அது பயந்துட்டேன். எங்கே இவங்க மறுபடியும் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கமருதீனை கூப்பிட்டு கொடுப்பாங்களோன்னு பயந்துட்டேன். இதுதான் கரெக்டு. அவருக்கு எதிர்பார்த்துருப்பாரானா கமருதீன் நல்ல ஒரு ஆப்பை வச்சாங்க. அதாவது முள்ளால் தான் எடுக்கணும். இவங்க செஞ்ச விஷயத்தை இவங்களுக்கு அதே விஷயத்தை கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். எத்தனை நாளைக்கு அவங்களாம் எப்படி இருப்பாங்க நம்ம தெரியாதா? அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பிளானு, ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்றது அரோராவோட பிளான். அப்போ இவர் புரிஞ்சுக்கணும் யார் கிளாஸு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மனசில் என்னென்ன இருந்துச்சோ சபரியை பற்றி ஃபுல்லாக இறக்குனாங்க. சபரி ஆனால் கடைசியில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். அதை வந்துட்டு ஏற்றுக்காத விஷயத்துக்காக பண்ணாரா, இல்லை உண்மையிலே வந்து விஜய் பார்வதிக்கு யாருமே கொடுக்கலையேன்ற ஒரு காரணத்துக்காக பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலாக நானே வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இதை நான் இப்போ இதை யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாரு. செம்ம ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.